என் இனிய உறவுகளே, தூய ஆவியின் துணை நம்மில் என்றும். நாம் இன்று 25/4/25 இருக்கின்றோம். அன்னையின் அரவணைப்பில் நாம் தினம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 78, 70, 71, 72. இன்று புனித மார்க்குவின் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். பாஸ்கா விழாவுக்கு பிறகு புனித மார்க் என்பவர் ஜெருசலேமில் பிறந்து அலெக்சாண்ட்ரியா ஈஜிப்டில் இறந்தவர். அவருடைய தாயார் ரோமையர், யூதர். அவர் தந்தை ரோமையர். இவர் வாழும்போது பவுலுக்கும் பர்னபாவுக்கும் நல்ல நண்பராக இருந்தார். ஆனால் பவுலுக்கு இவரை பிடிக்கவில்லை. இருந்த போதிலும் பர்னபா இவரை விடாமல் எங்கு சென்றாலும் இவரை அழைத்து சென்று ஊழியம் செய்து வந்தார்கள். பேதுருவுக்கு எழுத உதவியவர் இவர். ஏன்னா பேதுருவுக்கு எழுத படிக்க தெரியாது. அதனால் பேதுருவினுடைய நற்செய்தியை எழுத இவர் உதவியவர். கொலோசியர் 4:10 கூறுவது போல பர்னபாசனுடைய கசின் இவர் உறவினர். மார்க் 16:15 கூறுவது உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்று அவருடைய போதனையின்படி அந்த நற்செய்தி அறிவிக்க நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை. இன்றைய வாசகம் திருத்தூதர் பணி 4:1-12. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 21:1-14. இயேசு கடல் அருகே மீண்டும் அவர்களுக்கு தோன்றி சீமோன் பேதுருவுக்கும் திதும் தோமாவுக்கும் கலிலேயாவில் உள்ள கானா, நத்தனேல், செபதேயின் மக்கள் ஆகியோருக்கும் இயேசுவின் சீடர்களில் வேறு இருவரும் கூடியிருக்கும்போது பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று எல்லாரும் போகும்போது அன்று அவர்களுக்கு ஒரு மீனும் கிடைக்கவில்லை. ஆனால் காலகாலமாக மீன் பிடித்து கொண்டு வந்த அவர்களுக்கு அன்று ஒன்றுமே கிடைக்காததினால் விடியற்காலை அங்கிருந்து ஒரு கரையில் இயேசு நிற்பதை அவர்கள் கண்டு ஏதோ ஒரு ஆவியை பாருங்க, ஆண்டவர் கூட இருந்தோம், அவங்களுக்கு ஆண்டவரை கண்டு கொள்ள முடியவில்லை. அதான் இன்று நாம் நிறைய சமயங்களில் இயேசு நம்மோடு இருப்பார், நாம் அதை கொஞ்சம் கூட உணராமல் தான் நம்ம வாழ்வோம். ஏன்னா நிறைய விஷயத்தில் எனக்கு ஒவ்வொரு நாளும் வேதனை வரும். நான் யோசிக்குவேன், எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் ஆனால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் மறந்துட்டு நிறைய நாள் வாழ்வதுண்டு. அதான் மற்றவங்களும் அதே மாதிரி தான். நம்ம எல்லாருமே இயேசு நம்மோடு இருக்கிறார் என்றதை நம்ம மறந்துடுவோம். அப்போ அங்கே பேதுருக்கிட்ட சொல்கிறார், அங்கே நிற்குது ஆண்டவர் தானே. ஆமாம், ஆண்டவர் தான் போது பேதுரு உடனே தன் இடுப்பில் கட்டியிருந்த துணியை தோளில் இருந்து எடுத்து இடுப்பில் கட்டின்னு கடலில் குதிச்சுறார். ஏன்னா அவரை மறுதறிச்சல் பயம் வெக்கம் அவருக்கு இருந்த போதிலும் ஆண்டவர் அவரை விடாமல் அவர்களை பின்தொடர்ந்து கரையில் வந்து அவர்களுக்கு இறங்கியவுடன் கரியினால் அவங்க அந்த மீன்களை சுட்டுன்னுக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கும் அந்த மீனை தாங்க. அவர்களோடு அந்த மீனை உண்கிறார். அப்புறம் அவங்க வலையை இழுத்துன்னு வந்து அதில் இருக்கும்போது எண்ணி பார்க்கும்போது 153 பெரிய மீன்கள். இயேசு உயிர்த்தெழுந்த பின் பலமுறை தம் சீடர்களுக்கு தோன்றினார். சீடர்கள் பேதுருவுடன் சேர்ந்து மீன் பிடிக்க செல்கின்றனர். இரவு முழுவதும் முயற்சி செய்தும் அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. விடியற்காலை இயேசு கரையில் நின்றவாறு சீடர்களிடம் வினவுகின்றார், மீன் கிடைக்கவில்லையா என்று. ஆனால் இருந்த போதிலும் அவர்கள் அந்த 3ஆம் முறையாக இயேசு சீடர்களுக்கு தோன்றிய நிகழ்ச்சிகளில் இந்த நிகழ்ச்சி உயிர்ப்பில் அவர்களை வேறொன்று செய்தது. அதான் நாம் எப்படின்னா, ஒரு மன்னர் போருக்கு போகும்போது அவருக்கு அவருடைய ஆப்போசிட் போரிடுறவர் அவர்கிட்ட சாரி கேட்குறாரு. இல்லை, ஆண்டவர் என்ன உனக்கிட்ட சமாதானம் செய்து கொள்ளும்படி சொல்கிறாருன்னு. அதுக்கு அந்த மன்னர் சொல்கிறாரு, ஆண்டவர் ஒரு எகிப்தியன் மூலமாகவா என்னிடம் பேசுவாருன்னு. அப்படின்னா அந்த கடவுளுடைய அந்த நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஒரு அகங்காரம், ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை, அதான் சீடருங்க செஞ்சாங்க. ஆண்டவராக இருந்து கூட அவரை நம்பலை, அவரை ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போது 2 குறிப்பேடு 35, 21, 22. கடவுளின் மைந்தர் யூத அரசே, உமக்கும் எனக்கும் என்ன பகை? நான் உமக்கு எதிராக படையெடுத்து வரவில்லை, மாறாக வேறு ஒருவனுடன் போரிட நான் செல்கிறேன் என்று இதை தான் விரைவாக செய்ய வேண்டும் என்று கடவுள் கூறியுள்ளார். நான் இருந்த போதிலும் அவர் அதை நம்பாமல் போனால் உடனே அவர் மேலே கடவுள் வாய்மொழியை பேசியது அந்த மன்னன் கேட்கவில்லை. அவர் யார் என்றால் யோசியா தான். கேட்காமல் தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளாமல் பார்வோனோடு போரிட உறுதி செய்து பல அம்புகள் அவர் மேல் எய்து அவர் உடனே கீழே விழுகிறார், நிலை தடுமாறி.
அப்போ அவர் அந்த இதில் போராட்டத்தில் இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் போவதற்கு முன் ஆண்டவரிடம் திருவுளம் என்ன என்று கேட்காமல் அவரை மறந்து சென்றேன். போரின் போது பார்வன் மூலம் ஆண்டவர் செய்த எச்சரிக்கையும் நான் அலட்சியம் செய்தேன் என்று ஆண்டவர் சமூகத்தில் மனம் வருந்தி இறைவனடி சேர்ந்தாராம். அவர்தான் யோசியா. அப்போ யூதா எருசலேம் முழுவதும் துக்கம் கொண்டாடியது. அதான் நாம் சில சமயங்களில் கடவுள் சொல்வதையும் கேட்பதில்லை, கடவுள் யார் மூலயமா அனுப்புகிற செய்தியும் நாம் கேட்பதில்லை. அதான் இதை நாம் செய்யாமல் நாம் தொடர்ந்து இறைவன் வார்த்தையை கேட்போம். பிறர் நமக்கு சொல்வதை எழுதி வைத்து சென்றதை நாம் நம்புவோம், அதன் பின் நாம் செல்வோம். அன்பிறைவா, இந்த விடியற்காலை வேலை எங்களை தட்டி எழுப்பி புது கிருபை தந்து ஆசிரால் எங்களை நிரப்பி சட்டையின் கீழ் எங்களை மறைத்து எங்களை சுற்றி உமது இரத்த கோட்டைக்குள் எங்களை நிரப்பி எங்களுக்கு ஆசிரை தந்து எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து எங்களை வாழ வேண்டும் என்று எங்களுக்கு அந்த விடியலை காண செய்தமக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்கள் முன்னும் பின்னும் வளமிடமாயிருந்து எங்களுக்கு வரும் துன்பங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.